வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம தமிழ் டெக் அண்ட் டுட்டோரியல் சேனல்ஸ். இந்த சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோக்களை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெயிண்டிங் இமேஜ் எப்படி பெயிண்டிங் இமேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது நம்ம இது ரொம்ப லாங்காக வருங்கிறதுனால பார்ட்டாக போட்டுக்கலாம். இனி ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபேஸில் எப்படி ஈஸியாக பெயிண்டிங் ஸ்மட்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபில்டரிங் ஆப்ஷன் அண்டு டிஃபால்ட் ப்ரஷ்ஷு எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோவுக்கு லைட்டாக கலர் கொடுத்துப்போம். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கொடுத்துப்போம். எல்லாமே ஆட்டோவிலே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோவில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் பேலன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏற்ற போல் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஃபோட்டோ மாற்றும்போது கலர் மாற்றும்போது தெரியும் உங்களுக்கு. ஃபோட்டோவில் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அடுத்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் கொஞ்சமாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரைட்னஸ் கொஞ்சம் அதே போல் லைட்டாக உங்கள் கலர் ஒயிட் தெரிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து இமேஜை ஷார்பன் பண்ணிப்போம். ஷார்பன் அண்ட் ஷார்பன் மாஸ்க். இதில் அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். ஓகே, டூப்ளிகேட் லேயர் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் விழுந்துடும். நியூ லேயர் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூ லேயர் போட்டுக்கோங்க. நியூ லேயர் போட்டு அதில் செய்யுங்க. அப்போ தான் கொஞ்சம் தப்புன்னா அதை உடனே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வேறு வீடியோ செஞ்சுக்கலாம். அடுத்து ஸ்மெட்ச் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்னா ப்ரஷ் நம்பர் 55 டிஃபால்ட்டாகவே இந்த ப்ரஷ் ஃபோட்டோஷாப்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஃபைல் ப்ரௌசர் மேலே ப்ரஷ் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ப்ரஷ் செட்டிங் சைடில் கிளிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஹார்ட்னஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அந்த ஸ்பேஸிங்கை எடுத்து விட்ருங்க, அது தேவையில்லை. ஸ்ட்ரென்த்து ஒரு 35 36 இது போல் வச்சு பண்ணாலே போதுமானதாகவே இருக்கட்டும். லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களால் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ, ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மவுஸு சின்னதாகிங்க. ரொம்ப கேப்பு சின்னதாக இருந்தால் ரொம்ப சின்னதாக்கி பண்ணுங்கள். கேப் கொஞ்சம் இடம் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ரெஷ்ஷை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தாராளமாகவே பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப இது பண்ணாதீங்க. சாஃப்டாக வச்சு மவுஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இழுத்திங்கன்னா அந்த ஃபேஸ் அந்த இடம் ஷேப் மாறும். அதுக்கு தான் நம்ம அது மாறாமல் இருக்கிறதுக்காக தான் மேலே ஸ்பேஸிங் எடுத்து விட்ருக்கோம். ஸ்பேஸிங் எடுத்தாமல் அது நம்ம போட்டுட்டு ஸ்பேஸிங் எடுக்காமல் செஞ்சால் ஃபேஸ்லாம் ரொம்ப அலைன்மெண்ட்டு குழம்புன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்பேஸிங்கை எடுத்துகிட்டு செஞ்சாலே நார்மலாக இருக்கும். மூக்கை கிட்ட பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதெல்லாம் நீங்கள் மூக்குக்கிட்டலாம் வேறவே வேணாம் பிரதர். நீங்கள் நெத்தி, கன்னம் இது போல் இடமா, அதுவும் தாடி இல்லைன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளே பண்ணலாம். நெத்திலேருந்து பண்ணுங்களேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெத்திலேருந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம், இப்போ எடுத்தோடனே நீங்கள் மூக்கில் கண்ணுலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே கடுப்பாயிடும் பிரதர். அது ரொம்ப நமக்கு பிடிக்காமல் போயிடும் அது உடனே செஞ்சால். அதே நெத்திலேருந்து பண்ணுனா கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம், நல்லாவே இருக்கும். ஏன்னா நெத்திலாம் கொஞ்சம் ரொம்ப பிளாட்டாக இருக்குமா, அதனால் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்காது. அதே மூக்கலான்னா லைட்டாக மாறினாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும். நெத்தி கன்னம் இது போல் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, ஹார்ட் ஒன் ப்ரெஷ் ஒரு முறை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் நம்பர் 300 அந்த ப்ரஷ் எடுத்து மறுபடியும் அது மேலே ஸ்மட்ஜ் பண்ணுவேன். ஒரு ஃபோட்டோ மேலே எவ்வளோ நம்ம ஸ்மட்ஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபோட்டோ ரொம்ப ஸ்மட்ஜாக பார்க்க நல்லா அழகாக இருக்கும். திரும்பி நீங்கள் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் சாஃப்ட்டு 300 ப்ரஷ் நம்பர் 300 மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் 20,
அது போல் வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். அதுபோல் இந்த யூஸ் ஆல் லேயர் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லேயர் நியூ லேயர் போட்டிங்கன்னா அதில் தான் இது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த நியூ லேயரை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வச்சுருந்த லேயர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்மட்ச் பண்ணுறதுல சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். உங்களுக்கான பதில் நான் சொல்லிடுறேன். அதே போல் நான் இமேஜ் எடிட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபில்டர் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் டோபாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டோபாஸ் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வீடியோவில் டோபாஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். டோபாஸ் எடுத்துக்கோங்க. டோபாஸில் டி நாய்ஸ் அதை கொடுத்துக்கோங்க. அதில் வந்து ஓவரால் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது பாருங்கள். ஓவரால் ஸ்ட்ரென்த் இங்கே இன்க்ரீஸ் பண்ண ஃபோட்டோஸ் ரொம்ப ஸ்மூத்தாகும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது டோபாஸ். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீங்கள் ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் டோபாஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ ரொம்பவும் மாறி இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் க்ளீனாகவும் ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப பார்க்க. டோபாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா நீங்கள் அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டோபாஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். காதுகிட்டலாம் ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷ் சைஸை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல பெருசாக காது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் பெருசாக வச்சுட்டு பண்ணால் உங்களுக்கு இதெல்லாம் மாறி விட்ரும். ஆக்சுவலாக நான் இப்போ பண்ணும்போது சும்மா தான் செய்கிறேன். இதை நான் வீடியோவை இப்போ ஃபேஸோட முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். சரி, காதையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் தோணுச்சு. காது நான் இப்போ சும்மா தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நார்மலாக வச்சுட்டு ஸ்ட்ரென்த்தை கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த ப்ரெஷ் சைஸ் என்னன்னா 300 ரொம்ப நல்ல ப்ரெஷ். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே பிரதர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.